அண்ணா வணக்கங்க. வணக்கம். இப்போ நம்ம அங்கே தோட்டத்தை எல்லாம் ஆய்வு பண்ண பார்த்தீங்க. இப்போ அடுத்ததான் நம்ம வந்து இந்த முட்டை கரைசலுங்க என்ன நம்ம எதுவுமே இந்த ஒரு பாக்டீரியா சைனோ பாக்டீரியா மட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதோட நன்மை தீமை எல்லாமே உங்கள்கிட்ட சொன்னோம். அது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நம்ம லேப் டெஸ்ட் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த லேப் டெஸ்ட் கொடுத்து இப்போ உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டி வந்து கொடுத்தது வந்து கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி கொடுத்தது வந்து ரிப்போர்ட் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து இந்த கரைசல் வந்து இப்படி தினமும் அலாசி விடணுங்க. முட்டை கரைசல் ஆமாம், முட்டை கோமயம் கருப்பட்டி போட்டுக்கலாங்க, இல்லை வெல்லம் போட்டுக்கலாம். இது மாதிரி பயன்படுத்திக்கலாங்க. இதை பயன்படுத்தினா இதுலேயும் வந்து எல்லா சத்துக்களும் அடங்கி இருக்குதுங்க. இதில் வந்து pH வந்து 72 இருக்குதுங்க. சரிங்க. EC வந்து 132 இருக்குது. சரிங்க. டோட்டல் மெக்னீசியமா அண்ணா இல்லைங்க, மாற்றி சொல்கிறீங்க. pH இங்கே இருக்குங்க. pH 72 இல்லைங்க, இது 4.45. ECD இது வந்து 1.43. சரிங்க. பாஸ்பரஸ் வந்து 253 இருக்குது. நைட்ரேட் வந்து 320. சரிங்க. டோட்டல் பொட்டாசியம் வந்து 750. சரி. டோட்டல் ஜிங்க் வந்து 914 இருக்கு. சரிங்க. இது இந்த இது வந்து டோட்டல் காப்பர் 72. டோட்டல் மெக்னீசியம் வந்து 132. டோட்டல் அயன் 355. சரிங்க. ரெசிடுவலா 4. பங்கு சைட வந்து 15. சரிங்க. ஆன்டிபயோட்டிக் வந்து 5. சரிங்க. இப்போ இது வந்து கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் ஹெட்டு வந்து கைது போட்டிருக்காரு. ஆமாங்க. இதில் வந்து அவங்க கொடுத்துருக்குற நீங்கள் வச்சதெல்லாம் டெஸ்ட்டு வந்து இது கரெக்டாக இல்லைன்னா அவங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் அவங்க சீக்கிரம் தரமாட்டாங்க. இப்போ இதில் வந்து பயிர்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இதுல இருக்குங்களா இல்லைங்களா? இருக்கிறதுனால தான் இது இவ்வளவு வேலை செய்யுதுங்க. முட்டை கரைசல் அவ்வளவு வேலை செய்யுது. முட்டை கரைசல் இல்லைங்க, இது வந்து இது இந்த சாணப்பாசி. ஆமாங்க, சாணப்பாசின்னு பேரை மாத்திக்கிட்டாங்க, அவ்வளவுதான். சைனோ அவ்வளவுதாங்க. என்னங்க இதுல வந்து நம்ம காங்கேய நாட்டு மாட்டுல இருந்து காளை மாட்டுல இருந்து எடுத்திருக்கிறோம், பசு மாட்டுல இருந்து எடுத்திருக்கிறோம். காங்கேயம் கொடுத்துருக்கோம். காங்கேயம் ஒன்னு வந்து நம்ம வேணும்னா அவங்க வந்து இதுக்கெல்லாம் நீங்க பேர் வைக்க கூடாது, என்ன ப்ராடக்டா அதுக்கு நீங்க எதுல இருந்து எடுத்தீங்களோ அதுக்கு மட்டும் இது கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவங்களா வந்து காங்கேயம் ஒன்னு கொடுத்தது. நம்ம வந்து வீடியோல எல்லாம் ஃபர்ஸ்ட் சைனோ பாக்டீரியான்னு போட்டோம், அதுக்கப்புறம் காங்கேயம் ஒன்னு லிக்விட்னு போட்டோம். ஏன்னா நம்ம மூலக்கூறு எல்லாமே நாட்டு மாட்டுல இருந்து எடுத்ததுதான். அதனாலதான் காங்கேயம் ஒன்னு வந்து நம்ம யூடியூப்ல போட்டது. ஏன்னா நிறைய இன்னைக்கு வந்து யூடியூப்ல வந்து கமெண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க, இது என்ன அப்படின்லாம் கேட்கறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஒருத்தர் கமெண்ட்டுக்கு நம்ம பதில் சொல்லணுங்கிறது கிடையாது. அதுக்காகத்தான் இப்ப நீங்க வந்து உண்மை தன்மை தெரிஞ்சு நீங்க வந்து அவ்வளவு தூரம் தேடிட்டு வந்தீங்க. நம்ம இப்ப 500 ரூபாய் செலவு பண்ணிட்டு வரலாம். சரிங்களா? அதாவது நீங்க கரெக்டா செஞ்சு கரெக்டா விவசாயிக்கு கொடுங்க, உங்க வம்சாவளி நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க, நோய் இல்லாத வாழ்வு வாழ்வீங்க. கண்டிப்பா. பணம் மட்டும் பெருசுன்னு நினைச்சா நோய் தாங்க வரும். நோயை அனுபவிச்சு தாங்க தீரணும். கண்டிப்பா கணக்கு வச்சுக்கோங்க. அதனால நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். இது வந்து ஒரு விவசாயி வந்து ஆண்டவன் படைக்கிறான், வளர்க்கறது விவசாயி தான். கண்டிப்பாங்க. ஒரு மனுஷனுக்கு வந்து உணவு கொடுக்கறது கூட விவசாயி தான். ஒரு வேலை இருக்கிறான், லட்சக்கணக்கில் பணம் இருந்தால் அதில் பணத்தை திங்க முடியும்? அரிசி சோறு தான் திங்க வைக்கும். கண்டிப்பாங்க. அதனால விவசாயிங்களுக்கு நீங்கள் நல்லது செய்யுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். இந்த சிவபெருமான் நல்லா காப்பாற்றுவார். கண்டிப்பாங்க. ஏன்னா இது எல்லாரும் வந்து சிவன் சொத்துங்கிறாங்க. சிவனுக்கு உருவாக்கத்தான் தெரியுங்க, ஆமா, அழிக்க தெரியாது. அது மாதிரி சிவன் சொத்துன்னு சொல்றவங்க எல்லாம் தான் நெற்றிக்கண்ணை திறந்தா அழிச்சு முடுவாருங்க. அதுதாங்க. அதுக்காக வந்து அந்த சிவன் சொத்துன்னு சொல்றவங்க எல்லாம் மாறிக்கிட்டு திருத்திக்கிட்டும். பணம் வந்து எப்போதும் கூட வரப்போறது இல்லைங்க. கண்டிப்பாங்க. சாவேல யாரும் எடுத்துட்டு போறது இல்லை. நல்ல கூட வர்றது பாவமும் புண்ணியமும் தான். கண்டிப்பாங்க. புண்ணியம் செஞ்சா நம்ம வம்சாவளி நல்லா இருக்கும், பாவம் செஞ்சா அதோட பலன் அனுபவிச்சாகும். அதனால வந்து எல்லாத்துக்கும் நம்ம இந்த இயற்கை இடுபொருள் வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துவோங்க. எல்லாரும் விவசாயிகளும் பயனடைக்கலாம். மூலப்பொருள் தயார் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதை நீங்க வாங்குங்க, அது தப்பு இல்லை. அதுக்கான காசு நம்ம எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஃப்ரீயா தர முடியாது. ஆமா, என்ன நம்ம உழைப்பு இருக்குது, அதுக்கான பொருள் வாங்கணும், இதெல்லாம் இருக்குங்க. அதுக்கான காஸ்ட் மட்டும் தான் நம்ம
அதாவது வியாபார நோக்கத்துல இதை செய்யாதீங்க. செய்யலைங்க, வியாபார நோக்கம் கிடையாது. என்ன நீங்க வந்து இவ்வளவு தூரம் பார்த்தீங்க பண்ணுனீங்க, உங்களுக்கே தெரியும் நம்ம வியாபார நோக்கமா சேவை நோக்கமாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அல்ல பரவாயில்ல, நான் அது தெரிஞ்சதுனால தான் அவ்வளவு தூரம் வந்திருக்கேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன். கண்டிப்பா ஏகப்பட்ட வேலை எனக்கு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி. ஓகேவா? சரிங்க.